ஸ்டூடெண்ட்ஸ், நேற்று நம்ம வந்துட்டு இந்தியாவில் கல்வி வளர்ச்சி அப்படின்ற டாபிக் நம்ம பார்த்துட்ருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா பண்டைய கால இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ குருகுல கல்வி முறை இருந்தது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது இடைக்கால இந்தியாவில் கல்வி முறை எப்படி இருந்தது. நேற்று பார்த்தது பண்டைய காலம். இடைக்காலத்தில் வந்துட்டு எப்படி கல்வி முறை இருந்தது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா வந்துட்டு ஒரு துணைக்கண்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இஸ்லாமிய கல்வி வந்துட்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஸோ முகல்ஸ் எல்லாம் வந்து நம்மளை ஒரு ரூல் பண்ணும்போது, முஸ்லீம் ஆட்சியாளர்கள்லாம் ரூல் பண்ணும்போது என்ன பண்ணாங்கன்னா, இந்தியாவில் வந்துட்டு முஸ்லீம் கல்வி கொண்டு வரப்பட்டது, இஸ்லாமிய கல்வி கொண்டு வரப்பட்டது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வணிகர்களும் படையெடுப்பாளர்களும் தங்களது கலாச்சாரங்களை நாட்டு மக்களோடு ஒன்றிணைந்ததுனால அது நாட்டு மக்களுக்கு திணிக்கப்பட்டது. ஸோ அவற்றை தவிர பார்த்திங்கன்னா சமயம், சமூகம், பண்பாடு மற்றும் கல்வி ஆகியவற்றில் இடைக்கால இந்தியா ஒரு புதிய கண்ணோட்டத்தை அடைந்தது. ஸோ பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியா வந்துட்டு ஒரு புதிய கண்ணோட்டத்தை அடைந்தது. எதனால் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு முகல்ஸ் வந்துட்டு இங்கே ரூல் பண்ண காரணத்தினால. ஸோ 11ஆம் நூற்றாண்டில் முஸ்லீம் ஆட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொடக்க கல்வி இடைநிலை பள்ளிகளையும் நிறுவினர். தொடக்கம் மற்றும் இடைநிலை பள்ளிகளை நிறுவினார்கள். ஸோ தொடக்க கல்வி அப்படின்னா ஆரம்ப கல்வி, இடைநிலை கல்வினா 6 to 8. ஓகே, இதை வந்துட்டு இடைநிலை கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கல்வி அமைப்புகளை நிறுவினாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்களிடையே ஒரு சிறந்த தொடர்பு இருந்தது. ஏன்னா இஸ்லாமியஸ் நம்மளை ரூல் பண்ணதுனால இந்திய இஸ்லாமிய பாரம்பரியங்கள் வந்துட்டு ஒன்றிணைய ஆரம்பிச்சினது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இறையியல், சமயம், தத்துவம், நுண்கலை, ஓவியம், கட்டடக்கலை, அதேமாதிரி பார்த்திங்கன்னா கணிதம், மருத்துவம் மற்றும் வானியல், இதெல்லாம் வந்துட்டு துறைகளெல்லாம் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா மேம்பாடு அடைந்தது. முஸ்லீம்களுக்கு வருகை முன்னரே நம்ம வந்துட்டு இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஒரு மேம்பட்ட கல்வி முறை இருந்தது. இவங்க வந்ததுக்கப்புறம் தான் கல்வி முறை வந்துட்டு இஸ்லாமிய கல்வி முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்தியாவில் என்ன இருந்தது, பண்டை கால கல்வி முறை இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா மேம்பட்ட மொழித்திறன்களை கற்பிக்க இடைநிலை பள்ளிகள் வந்துட்டு நிறுவப்பட்டன. ஓகேவா, அதை வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா மதராசா அப்படின்னு. ஸோ கல்வியில் வந்துட்டு இன்னும் மேம்பட்ட கல்விகளை வந்துட்டு கொண்டு வர்றதுக்காக, மொழித்திறன்களையும் கற்பிக்கிறதுக்காக மதராசா அப்படின்னு சொல்லி நிறுவனம் அமைக்கப்பட்டது. இடைநிலை பள்ளிகளை வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா மதராசா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுல்தான்கள் மற்றும் பிரபுக்களால் பல மதராசாக்கள் அமைக்கப்பட்டன. சுல்தான்கள் டர்க்கியிலேருந்து வந்தவங்கள என்ன சொல்லுவோன்னா சுல்தான்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா, துருக்கின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பகுதியிலேருந்து வந்தவங்கள தான் என்ன சொல்லுவோன்னா சுல்தான்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா பல மதராசாக்கள், அதாவது கல்வி நிலையங்களை அமைச்சாங்க. டெல்லியில் மதராசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யாருன்னா இல்துமிஸ் தான் டெல்லியில் வந்துட்டு மதராசாவை முதல் ஆட்சியாளர். டெல்லியில் வந்துட்டு மதராசா நிறுவினதில். ஸோ பார்த்திங்கன்னா காலப்போக்கில் வந்துட்டு பல மதராசாக்கள் உருவாக ஆரம்பிச்சது. தட் மீன்ஸ் கல்விக்கூடங்கள் உருவாக ஆரம்பித்தது. இடைக்கால இந்தியாவில் கல்வி முறை வந்துட்டு பார்த்திங்கன்னா உலோமாவின் கட்டுப்பாட்டில் இருந்தது. உலோமாக்கள் அப்படின்னு சொல்கிறவங்க கட்டுப்பாட்டில் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் வந்துட்டு கல்வி வந்துட்டு சமயம் சார்ந்த பயிற்சி தொடர்புடையதாக இருந்தது. உலோமாக்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா சமயத்தை பேஸ் பண்ணி தான் கல்வி வந்துட்டு கற்பிக்கப்பட்டு இருந்தது. இருப்பினும் பார்த்திங்கன்னா மருத்துவம், அரபு, இலக்கியம், இலக்கணம் மற்றும் தத்துவம் போன்ற பல்வேறு பாடங்களும் கற்பிக்கப்பட்டது. சமயம் மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அரபு இலக்கியங்கள், ஸோ அரபு கண்ட்ரீஸ்லேருந்து அவங்க வந்ததுனால அரபு இலக்கியங்களும், இலக்கணங்கள், தத்துவங்கள், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவ குறிப்புகள் இதெல்லாமே என்ன பண்ணப்பட்டதுன்னா கற்பிக்கப்பட்டது. அதாவது பார்த்திங்கன்னா மத்திய ஆசிய மக்கள் இஸ்லாமிய அடிப்படையிலான கல்வி முறையை கொண்டு வந்ததாக வரலாறு கூறுகிறது. ஸோ மத்திய ஆசிய பகுதியிலேருந்து இந்தியாவுக்கு வந்துட்டு இஸ்லாமிய கல்வி முறை வந்ததாக கூறப்படுகிறது. ஓகேவா, ஸோ இடைக்கால இந்தியாவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்டை கால இந்திய கல்வி முறையில் வந்துட்டு பெண்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா தனி கூட விகாரங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி
பார்த்தோம். அவங்களுக்கு வந்துட்டு கலந்துரையாடுறதுக்கு விவாதம் செய்வதற்கெல்லாம் கட்டிடங்கள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இடைக்கால இந்தியாவிலையும் பெண்களுக்கு வந்துட்டு கல்வி பரவலாக இருக்குது. ஸோ பெண் கல்வி பரவலாக இருந்திருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெய்சிங் அவர் என்ன பண்ணாருன்னா அறிவியல் பாடங்களை ஊக்குவித்தார். கற்றலுக்கு அறிவியல் பாடங்களை வந்துட்டு ஊக்குவித்து கற்பிக்க செஞ்சார். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா டெல்லியில் தனிநபர் கல்வி நிறுவனங்கள்லாம் தொடங்கப்பட்டது. அதுக்கப்புறம் தனிநபர் கல்வி நிறுவனங்கள் தொடங்கப்பட்டது. டெல்லியில் பார்த்திங்கன்னா கியாசுதீன் மதராசா மற்றும் ஷாஜகானாபாத்தில் உள்ள மௌலானா சத்ருதீன் மதராசா இது வந்துட்டு முதல்ல உருவான நிறுவனங்கள். அது தனியார் கல்வி நிறுவனங்கள். இதுதான் முதல்ல தனியார் நிறுவனங்களாக உருவானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடைக்கால பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர் இந்தியாவில் ஆங்கில கல்வியை அறிமுகப்படுத்தினார். பிரிட்டிஷ் நம்மளை ரூல் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, ஆங்கில கல்வி முறை கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி மட்டும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஆங்கில கல்வி முறையை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா ஐரோப்பிய சமயப்பரப்பு குழுவினர் வந்துட்டு வருகையால் மிஷினரிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, சமயத்தை பரப்பக்கூடிய கிறிஸ்டியானிட்டியை பரப்புறதுக்காக நிறையா குழுக்களெல்லாம் ஒவ்வொரு இடத்துலையும் போய் செயல்பட்டாங்க. அந்த மாதிரி குழுக்கள் வந்துட்டு இந்தியாவிலையும் செயல்பட்டது. ஸோ அந்த குழுவோட வருகையினால இந்தியாவில் என்ன ஆயிடுச்சுன்னா இன்னும் வந்துட்டு மேற்கத்திய கல்வி நிலையங்கள் முன்னேற்றம் அடைஞ்சது. எண்ணற்ற பல்கலைக்கழகங்களும் ஆயிரக்கணக்கான கல்லூரிகளும் என்ன பண்ணப்பட்டதுன்னா அமைக்கப்பட்டு வளர்ச்சி அடைஞ்சது. ஸோ பிரிட்டிஷ் கல்வியில் வந்துட்டு ஐரோப்பியர்கள் பீரியடில் கல்வியும் மிக சிறந்த வளர்ச்சியை அடைஞ்சது. ஸோ பார்த்திங்கன்னா நவீன கல்வி முறை. ஸோ ஐரோப்பிய குடியேற்றம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா நவீன கல்வி முறை பரவ ஆரம்பித்தது. ஸோ நவீன கல்வி முறைகள் வந்துட்டு என்னென்னா இந்தியா முழுவதும் பல கல்வி நிறுவனங்கள் ஏற்படுத்தப்பட்டன. நவீன கல்வி முறையில் இந்தியா முழுவதும் நவீன கல்வி முறைகள் ஏற்படுத்தப்பட்டது. இது வந்துட்டு என்னென்னா மேற்கத்திய கல்வியையும் இந்திய கல்வியும் பயிற்றுறாங்க. ரெண்டு கல்வியுமே பயிற்றுறாங்க. ஸோ மேற்கத்திய கல்வி முறையும் இருந்தது, இந்திய கல்வி முறையும் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா வணிகம் செய்வதற்காக ஐரோப்பியர்கள் வந்துட்டு முதல்ல இங்கே வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க. ட்ரேடு வணிகம் செய்கிறதுக்காக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் நிலங்களை பெற்று என்ன பண்ணாங்கன்னா ஃபேக்ட்ரி கட்டினாங்க, ஃபேக்ட்ரிஸ் அமைச்சாங்க. சூரத்தில் தான் அவங்களோட ஃபேக்ட்ரி வந்துட்டு ஆரம்பித்தாங்க. ஜஹாங்கீர் தான் பர்மிஷன் கொடுப்பாரு. ஸோ ஜஹாங்கீர்கிட்ட வந்துட்டு பிரிட்டிஷ் என்ன கேட்கணும், வந்துட்டு எங்களுக்கு சூரத்தில் அங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணிவிட்டு இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணுறது எங்களுக்கு டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது, அதனால் எங்களுக்கு வந்துட்டு இங்கே இந்தியாவில் ஒரு இடம் கொடுங்க, அதுக்கு பதில் நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு இப்போ இது ஆர்மி சப்போர்ட் இராணுவ சப்போர்ட்டு பண்ணுவோம் அப்படின்னு இராணுவ உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்துட்டு ஜஹாங்கீர் என்ன பண்ணுவார்னா ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு முதல்ல சூரத்தில் இடம் கொடுக்குறாரு. அங்கே வந்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஃபேக்ட்ரியை அமைக்கிறாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அவங்க இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட கலாச்சாரத்தையும் சமயத்தையும் மக்களிடம் பரப்ப ஆரம்பித்தாங்க. ஸோ இந்தியாவில் நவீன கல்வி முறை தொடங்கிய முதல்லேருந்து ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் தான். ஸோ பார்த்திங்கன்னா இந்தியாவில் நவீன கல்வியை முதல்ல கொண்டு வந்தவங்க யாருன்னா யூரோப்பியன் சொல்கிறோம் இல்லையா, ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்களும். இவங்க தான் பார்த்திங்கன்னா முதல்ல நம்மள நவீன கல்வியை இந்தியாவுக்குள்ளே புகுத்தினவங்க. இடைக்கால கல்வி பார்த்திங்கன்னா இஸ்லாம். நவீன கல்வி இதை கொண்டு வந்தவங்க ஐரோப்பியர்களும் போர்ச்சுகீசியர்களும். ஸோ பார்த்திங்கன்னா ஃப்ரான்சிஸ் ஜேவியர் அப்படின்னு இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரான்சிஸ் ஜேவியர். ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா அதாவது பார்த்திங்கன்னா இயேசு சங்கத்து உறுப்பினர். இவர் இயேசு சங்கத்தோட ஒரு உறுப்பினர். இவர் என்ன பண்ணுறாருன்னா கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கினார். ஸோ மேலும் பல பள்ளிகளை என்ன பண்ணாருன்னா தொடங்கி செயல்படுத்தினார். 1575ஆம் ஆண்டு கோவாவில் தொடங்கப்பட்ட முதல் கல்லூரியில் கிறிஸ்துவம், தர்க்கம், இலக்கணம், தர்க்கம் மீன்ஸ் கணக்கு, இலக்கணம் மற்றும் இசை இந்த பாடங்கள்லாம் என்ன பண்ணப்பட்டதுன்னா கற்பிக்கப்பட்டது.
1812ஆம் ஆண்டு பார்த்திங்கன்னா டாக்டர் சிஎஸ் ஜான் என்பவர் தரங்கம்பாடியில் என்ன பண்ணுறாருன்னா 20 இலவச கல்வி பள்ளி நிறுவனங்களை நிறுவனார். ஸோ படிக்கிறதுக்காக இலவச கல்வி கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர்கள் தொடர்ந்து ஃப்ரான்ஸில் பார்த்திங்கன்னா போர்ச்சுகீசியர் தொடர்ந்து ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்குமான கல்வி நிறுவனங்களை துவங்கினர். போர்ச்சுகீசியர்களும் ஃப்ரெஞ்சுக்காரர்களும் இந்தியர்களுக்கு கல்வி நிறுவனங்களை தொடங்கினாங்க. அங்கே பார்த்திங்கன்னா அந்த ஸ்கூலில் வந்து இந்திய ஆசிரியர்களை கொண்டு வட்டார மொழி, ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் தமிழ் பேசுகிறாங்க, கேரளாவில் மலையாளம் பேசுவாங்க, ஆந்திராவில் தெலுங்கு, அந்த மாதிரி அந்தந்த டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்ணி அந்த மொழியில் வட்டார மொழியில் வந்துட்டு கல்வி கற்பிக்கப்பட்டது. கிபி 1600 என்ன ஆச்சுன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருகை தந்தது. பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா ஃபுல்லாக கல்வி நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில கல்வி வழங்கக்கூடிய நிறுவனங்களாக மாற்றப்பட்டது. படிப்படியாக என்ன ஆயிடுச்சுன்னா மதராஸா மற்றும் பனாரஸ் ஆகிய இடங்களில் சமஸ்கிருத கல்வியும் துவங்கப்பட்டது. பார்த்திங்கன்னா மவுண்ட் ஸ்ட்ரவர்ட் எல்பின்ஸ்டன் என்பவர் தான் வட்டார மொழி கல்வியை தீவிரமாக முன்மொழிந்தார். ஏன்னா வட்டார மொழி கல்வி மூலிமா நம்ம வந்துட்டு டீச் பண்ணும்போது அவங்களுக்கு எளிதில் புரியும், அவங்களோட மைண்டில் சீக்கிரமாக போய் சேரும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணார்னா வட்டார மொழி கல்வியை வந்துட்டு ஊக்குவித்தார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கல்வி பரவுவதற்கு சமய பரப்பு குழுவினர் முயன்றனர். பார்த்திங்கன்னா கிறிஸ்டியன் மிஷினரிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அவங்கெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் வந்துட்டு கல்வியை பரப்புறதுக்கு கல்வி பரப்புறதுக்கு முக்கிய பங்கு வகித்தது. பார்த்திங்கன்னா இப்போவும் பார்க்குறோம் இல்லையா, கிறிஸ்டியன் ஸ்கூல்ஸ் மிஷினரிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் வந்துட்டு முன்னோடியாக இருக்காங்க. கான்வென்ட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன இருக்காங்க, லீடிங்கில் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒழுக்கத்தோட கூடிய கல்வியும் வழங்கப்படுகிறது. ஸோ சமயப்பரப்பு குழுவினர் வந்துட்டு இந்தியாவில் கல்வி பரப்புவதற்கு மிகப்பெரிய அளவில் ஒர்க் பண்ணாங்க. இவங்களோட முயற்சியினால் பல கல்வி நிறுவனங்களும் ஏற்படுத்தப்பட்டன இந்தியாவில். ஸோ ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்திய கல்வி வரலாற்றை 4 கட்டங்களாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கட்டம் என்னன்னா ஆங்கிலேயர் ஆட்சியின் ஆரம்பம் முதல் 1813 வரையிலான கட்டம். அதாவது பார்த்திங்கன்னா 1600 அவங்க வந்தாங்க, கிபி 1600 வந்தாங்க. அப்போ இருந்து 1813 வரையிலான காலகட்டம். ஓகேவா. அடுத்தது பார்த்தோம்னா 1813 1853 வரையிலான காலம். ஓகே, அது வந்துட்டு 2வது கட்டம். 3வது கட்டம் பார்த்திங்கன்னா 1854 முதல் 1920 வரையிலான காலகட்டம். அடுத்த 4வது காலகட்டம் என்னன்னு பார்த்திங்கன்னா 1921 முதல் 1947 வரையிலான காலகட்டம். இந்த மாதிரி இது என்ன பண்ணப்பட்டதுன்னா நவீன கல்வி முறை 4 காலகட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மேப் இருக்குது இல்லைங்களா, உங்களுக்கு இந்த மேப் வந்துட்டு டெஸ்ட்டுக்கு இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கல்வி மையங்கள் டெல்லி, ஜெய்ப்பூர், பனாரஸ், விக்ரம்சீலா, நாலந்தா, கல்கத்தா, வார்தா, காஞ்சி, மதராஸ், சிதம்பரம், ஸ்ரீரங்கம், தஞ்சாவூர், மதுரை, கொச்சி, பம்பாய், வல்லபி, இதெல்லாம் தட்சசீலம், இதெல்லாம் பார்த்திங்கன்னா கல்வி மையங்கள். இங்கெல்லாம் வந்துட்டு கல்வி மையங்கள் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இந்த கல்வி மையங்கள்லாம் பார்த்திங்கன்னா எங்கெங்கே இருக்குது அப்படின்றத நீங்கள் மார்க் பண்ணணும். ஓகேவா. ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா சமயப்பரப்பு குழுவிற தமிழில் வங்காளத்தை சேர்ந்த பார்த்திங்கன்னா ராஜாராம் மோகன் ராய், மதராஸின் பச்சையப்பர், டெல்லியை சேர்ந்த பிரேம்சர் போன்ற சமயப்பரப்பு குழு அல்லாதவர்களும் சமயத்தை பரப்பக்கூடிய குழு அல்லாதவர்களும் என்ன பண்ணாங்கன்னா அவங்க வந்துட்டு இறங்கி ஒர்க் பண்ணாங்க, கல்வி வந்துட்டு முன்னேற்றணும் அப்படின்றதுக்காக செயல்பட்டாங்க. ஸோ 2வது கட்டமாக கல்வி கொள்கை வந்துட்டு பயிற்று மொழி பார்த்திங்கன்னா கல்வியை பரப்புவதில் பிரச்சனை வந்தது. ஸோ பயிற்று மொழி எது அப்படின்றதுல பிரச்சனை வர ஆரம்பிச்சது. ஸோ முதல்ல பிரிவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சமஸ்கிருதம் மற்றும் பாரசீக மொழியில் பயிற்று மொழியாக வைக்கணும் அப்படின்னு சொல்லி முதல் பிரிவினர் சொல்கிறாங்க. 2வது பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஆங்கில மொழி மூலம் மேற்கத்திய அறிவை பரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 3வது பிரிவினர் என்ன சொல்கிறாங்கன்னா பயிற்று மொழியாக இந்திய மொழிகளை
பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கருத்து வேறுபாடு பார்த்திங்கன்னா 1835ஆம் ஆண்டில் மெக்கோலோவின் குறிப்பினால் ஓரளவு ஓய்ந்தது. ஏன்னா 3 கட்டமாக என்ன பண்ணிகிட்ருக்காங்க, அவங்க விவாதம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3 பிரிவினராக பிரிஞ்சு விவாதம் பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா மெக்கோலோவோட குறிப்பினால் அது ஓரளவுக்கு ஓய்ந்தது. ஒவ்வொரு மாகாணமும் அதற்கேற்ப கல்விக் கொள்கையை பின்பற்ற அனுமதிக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு மாகாணமும் இப்போ பார்த்திங்கன்னா 3 பிரசிடென்சியாக பிரித்தாங்க. நம்ம இந்தியா ரூல் பண்ணுறதுக்காக 3 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம். பார்த்திங்கன்னா பாம்பே, கல்கத்தா, சென்னை அப்படின்னு சொல்லி 3 பெரிய மாகாணங்களாக பிரிச்சிருப்பாங்க. அதில் சென்னையில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, ஒடிசா இதெல்லாம் என்ன வந்துடும்னா தமிழ்நாடு கண்ட்ரோலில் வந்துடும். ஸோ இந்த பகுதியெல்லாம் என்ன பண்ணப்பட்டதுன்னா கல்விக் கொள்கையை அவங்கவுங்க கல்விக் கொள்கையை பின்பற்றதுக்கு அனுமதிக்கப்பட்டாங்க. 1882ஆம் ஆண்டில் ஏற்படுத்தப்பட்ட ஹண்டர் கல்விக்குழு என்ன பண்ணப்பட்டதுன்னா கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தது. ஸோ கல்வியை எப்படி முன்னேற்றலாம் அப்படின்னு சொல்லி குழு அமைக்கப்பட்டது. அது ஹண்டர் தலைமையினால் அமைக்கப்பட்டதுனால இது ஹண்டர் கல்விக்குழு அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. இது தொடக்க கல்வியோட முக்கியத்துவத்தை எவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்மளுக்கு வலியுறுத்துது. அடுத்தது பார்த்திங்கன்னா 1935ஆம் ஆண்டு சட்டம் நாடு முழுவதும் கல்வியின் முன்னேற்றத்திற்காக புதிய சகாப்தத்தை உருவாக்கியது. 1935 கொண்டு வந்த சட்டம் கல்வியில் ஒரு புதிய திருப்பத்தை கொண்டு வந்தது. ஸோ பார்த்திங்கன்னா 1929 பார்த்திங்கன்னா உலகளாவிய பொருளாதார மந்தம் வந்தது. அதாவது பார்த்திங்கன்னா அமெரிக்க ஷேர் மார்க்கெட் என்ன ஆகிடும்னா லாஸில் முடிஞ்சிடும். ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா உலக மக்கள் எல்லாம் எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டில் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை எல்லாம் அதிக அளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் லாஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா உலக அளவில் பெரிய பொருளாதார மந்தம் வர ஆரம்பித்தது. ஸோ 2ஆம் உலகப் போருக்கு பின் கல்வி மேம்பாட்டிற்கான மிக முக்கியமான திட்டங்கள்லாம் கொண்டு வரப்பட்டது. பார்த்திங்கன்னா 2ஆம் உலகப்போர் பீரியடில் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. ஸோ பார்த்திங்கன்னா அந்த கல்வியின் மூலிமா என்ன கொண்டு வரப்பட்டதுன்னா சமகால கல்வி சிந்தனை, அதாவது இந்திய கல்விக் கொள்கையில் சமகால கல்வியின் சிந்தனை மற்றும் செயல்பாடு மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணப்பட்டாங்கன்னா சார்ஜ் ஜண்ட் அறிக்கை அது அப்படின்னு சொல்லி அறிக்கை 1944 தயாரிக்கப்பட்டது. அந்த அறிக்கை பிரகாரம் சுதந்திர இந்தியாவில் கல்வி எப்படி வளர்ச்சியை அடையணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே கல்வி எப்படி வளர்ச்சியை கொண்டு வர்றது. அதுக்கப்புறம் 1947க்கு அப்புறம் நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரில் எல்லாருமே பிஸி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோடனே எல்லா நாடுமே சுதந்திர நாடுகளாக குடியரசு நாடுகளாகவும் அறிவிக்கப்பட்டுருச்சு. ஸோ இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சு. ஸோ சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன மாதிரி கல்வியிலலாம் மாற்றங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்றத நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி நேற்று பண்டைய கால கல்வி வளர்ச்சி பார்த்தோம். இடைக்கால இந்தியாவிலையும் நவீன கால இந்தியாவிலையும் எப்படி கல்வி வளர்ச்சி மாற்றங்கள் வந்ததுன்னு பார்த்தோம். நாளைக்கு நம்ம சுதந்திர இந்தியாவில் கல்வி வளர்ச்சி சுதந்திரத்துக்கு அப்புறம் நம்ம எந்த அளவுக்கு கல்வியில் வளர்ச்சியை கொண்டு வந்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ கேர்ள்ஸ்.